இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை லைட்டாக மிக்சியில் ஒரு 2 தடவை பல்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு திருவன தேங்காய், இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கையில் நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கையால் நீட் பண்ணுங்கள். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி நீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா நீட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. என்னோடய சாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. சப்போஸ் உங்கள் சாதம் வந்துட்டு சரியாக வேகாமல் வெறையாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வாட்டி இந்த சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துட வேண்டியது தான். இந்த மாவு நீங்கள் பிசையும் போது நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சாதத்தில் இருக்க ஈரப்பதமே போதும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு குயிக் ஸ்நாக் ரெடி. உங்கள்கிட்ட மிஞ்சி போன சாதம் இருந்தால் போதும், அதை வச்சு அதை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.